படிப்பதற்கு ஒரு சிறந்த புத்தகம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி ஏவி எழுப்பக்கூடிய ஒரு புத்தகம். மிக தாழ்விலிருந்து உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுடைய ஒரு சம்பவம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாய் விளங்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் எப்படி ஆயத்தப்படுவது, மறைபொருட்கள் நிறைந்த பொக்கிஷமான ஆழமான ரகசியங்கள் அடைந்த ஒரு புஸ்தகம்தான் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இதில் 12 அதிகாரம் உண்டு. 12 அதிகாரமும் ஆரம்பிக்கும் போது முதலாம் வசனத்தில் தானே ராஜாக்களின் பெயரை சொல்லித்தான் எல்லா அதிகாரமும் ஆரம்பமாகும். ஒவ்வொரு அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் முதல் வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். முதல் வசனத்திலே இஸ்ரவேலின் ராஜாவும் பாபிலோனின் ராஜாவும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷத்திலே. 3வது அதிகாரத்தை பாருங்கள். முதல் வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும். 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். 5ஆம் அதிகாரத்தை பாருங்க, பெல்சசார் என்னும் ராஜா. 6ஆம் அதிகாரத்தில் தரியு என்கிற ராஜா. வரிசையாய் 11 அதிகாரங்களும் ராஜாக்களை பற்றியே எழுதியிருக்கிறது. ஆனால் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே பிரதான தூதனாகிய மிகாவேல் அந்த ராஜாதி ராஜனுடைய வருகைக்காக ஆயத்தமாகிறதை பற்றி எழுதியிருக்கிறது. ஒருவன் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொண்டான் என்றால், ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் காணப்படுவான் என்றால், அவனுடைய நித்தியம் மகா மேன்மையாயிருக்கும். இந்த தானியேல் தீர்க்கதரிசனம் முழுவதும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, அந்த ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகம் முழுவதையும் ஒரு வசனத்தின் ஆதாரத்தில் அடக்கிவிடக்கூடுமானால் அது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். முதலாவது ஒரு தீர்மானம் அவனுடைய உள்ளத்திலே ஆரம்பமாகிறது. எந்த விதத்திலும் நான் தீட்டுப்பட மாட்டேன், எந்த விதத்திலும் அசுத்தமாய் ஜீவிக்க மாட்டேன், எந்த விதத்திலும் ஆவிக்குரிய கற்பை இழந்து போக மாட்டேன். முழு பாபிலோனும் விக்கிரகாரணைக்குள்ளே விழுந்து கிடந்தாலும், முழு பாபிலோனும் வேசிகளுக்கு தாய் என்று அழைக்கப்பட்டாலும், சகல அருவருப்புகளும் நிரம்பி இருந்தாலும் நான் தீட்டுப்படவே மாட்டேன், நான் தீட்டுப்படவே மாட்டேன். ஆண்டவருடைய குணாதிசயம், அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், எத்தனையோ குணாதிசயங்களை ஆண்டவரை குறித்து
நாம் வர்ணித்தாலும், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவரை புகழ்ந்து போற்றினாலும், பரலோகம் அவருடைய ஒரே ஒரு குணாதிசயத்தை தான் திரும்ப திரும்ப போற்றுகிறது. அவர் அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர் என்று அல்ல, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த ஒரு காரியத்தில் தானியேல் மிகவும் தீர்மானம் உள்ளவராய் இருந்தார். பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் இருந்தார். நான் அசுத்தமாய் வாழ்வதில்லை என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். இந்த ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் தீட்டுப்பட போவதில்லை என்று இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார். தீட்டுப்படாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் இரக்கம் கேட்டார். ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சிறந்த சேனாதிபதி, அம்பு எய்யக்கூடிய வில் வீரன் ஒருவனை தெரிந்தெடுக்கும்படி தேசமெங்கும் கட்டளை கொடுத்தான். மிகுந்த சிறந்த வில் வீரர்கள் எல்லாம் வந்தாங்க. கடைசியாய் அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது, நீ சிறந்த வில் வீரன் என்றால் ஒரு உயரமான மரத்தில் உயரமான கிளையில ஒரு பறவை கூண்டு அதில் தொங்க வைக்கப்பட்டிருக்கும். கரெக்டா அந்த பறவை கூண்டில் உள்ள கம்பிகளுக்குள்ளாக அந்த அம்பு போய் அந்த பறவையின் கழுத்தை அடித்து வீழ்த்தி அது அப்படியே விழுந்தால், சிறந்தவன், சரியான வில்வித்தைக்காரன், உன்னை செலக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் கடைசியில் எல்லா தேர்விலும் தேர்ந்து கடைசியாய் ஒரு 100 பேர் அந்த போட்டிக்கு வந்திருந்தார்கள். முதல் ஆள் கையில் ஒரு அம்பையும் வில்லையும் கொடுத்து சொன்னான், மேலே பார், எதை பார்க்கிறாய்? அவன் சொன்னான், மரத்தின் உச்சி கிளையில ஒரு கூண்டை பார்க்கிறேன், அந்த கூண்டுக்குள் ஒரு பறவை இருக்கிறதை பார்க்கிறேன் என்று சொன்னான். ராஜா சொன்னான், நீ வந்து யுத்த வீரனாய் வில்வித்தை வீரனாய் இருக்க லாயக்கில போலாம் என்று சொல்லிவிட்டான். அடுத்த ஆளிடத்துல கேட்டான், நீ எதை பார்க்கிறாய்? அவன் சொன்னான், ஆகாயத்து கீழே உயரமான மரத்தில் நிறைய இலைகள் பூக்கள் இருக்கின்றன, ஒரு கூடு தொங்க வைக்கப்பட்டு இருக்கிறது, கூட்டுக்குள்ள ஒரு குருவி இருக்கிறது. ராஜா வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவ்வளவு பேரையும் வேண்டாம் 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 என்று கழித்தான். கடைசியாக ஒருவனிடம் கேட்டான். அவன் சொன்னான், அந்த குருவியின் கழுத்தையே பார்க்கிறேன், ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. மரத்தையோ அதன் இலைகளையோ அதன் பூக்களையோ கனிகளையோ நான் பார்க்கவில்லை. அந்த பறவையின் கழுத்தை தான் பார்க்கிறேன். அவன் தான் செலக்ட் பண்ணப்பட்டான். ஒரே நோக்கம், அங்கும் இங்கும் சிதறி பார்க்கிற பார்வையில் பரிசுத்தம் என்பதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். பழைய ஏற்பாட்டிலே தானியேலுக்கு முன்பாக யோசேப்பை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள், பரிசுத்தம் என்பதே ஒரு குறிக்கோள். யோசேப்பையும் தானியேலையும் பார்க்கும்போது, சிறு வயதிலிருந்தே யோசேப்பு பெற்றோரை விட்டு சகோரை விட்டு வேறு பிரிக்கப்பட்டார். தானியேலும் பாபிலோனுக்கு வேறு பிரிக்கப்பட்டு வந்தார். 2 பேரும் அந்நிய தேசத்துக்கு வர வேண்டியதாயிற்று.
இவர் எகிப்துக்கு வந்து எகிப்தின் பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. அவர் பாபிலோனுக்கு போய் கல்தேயரின் பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. ரெண்டு பேருமே பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யோசேப்புக்கு பாவ சோதனைகள் வந்தது. அவருடைய முதலாளி மனைவி, போத்திபார் மனைவி பாவ இச்சைகளுக்கு இழுத்த போது அவன் வஸ்திரமே போனாலும் பரவாயில்ல, வேலையே போனாலும் பரவாயில்ல, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அது அவ்வளவு வைராக்கியமாயிருந்தார். நாம் இந்த உலகத்தின் வழியாய் கடந்து போகிறோம். இந்த உலகம் நிலையான உலகம் அல்ல. நாம் அந்நியரும் பரதேசியும் இந்த உலகத்துக்கு வேகமாய் கடந்து போகிற உலகத்தின் வழியாய் கடந்து போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு பரதேசியை போல தாயின் வயிற்றிலிருந்து மிக வேகமாக இந்த உலகத்தை கடந்து போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்தை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது பரிசுத்தவான்களுடைய குடியிருப்பு, பரிசுத்த தேவதூதர்கள் நிறைந்த ஒரு குடியிருப்பு, பரலோக பரிசுத்த ஆராதனை நிறைந்த மகிமை நிறைந்த ஒரு குடியிருப்பு. யோசேப்பும் சரி, தானியேலும் சரி, இந்த உலகம் நிலையானதல்ல, கடந்து போகிறோம். பரிசுத்தத்தை குறித்த அவ்வளவு தீர்மானம் அவர்களுக்குள்ள இருந்ததினாலே தானியேல் ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சரசத்தாலும் நான் தீட்டுப்படவில்லை மாட்டேன். போஜனம் தீட்டுப்படுத்தக்கூடியது, போஜனம் தீட்டுப்படுத்தக்கூடியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னார். ஒன்று, விக்கிரங்களுக்கு படைத்த போஜனத்தை நீ சாப்பிடக்கூடாது. இரண்டாவது, தீட்டுள்ள மிருகம், எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் ரெண்டு பகுதியாய் பிரித்தார். சுத்தமான மிருகங்கள் உண்டு, உலகத்தின் கழிவுகளை, அழுக்குகளை, செத்த நாற்றம் எடுக்கவைகளை சாப்பிடக்கூடிய தோட்டி மிருகங்கள், தோட்டி பறவைகள், தோட்டி மீன்கள், இதை நீ சாப்பிடக்கூடாது. காக்கா நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த காக்கா செத்து போனதை சாப்பிட்டு தேசத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள உதவுகிற ஒரு தோட்டி பறவை. அப்படிப்பட்ட பறவையானாலும் மிருகமானாலும் அதற்குள்ளே ஒரு நாளும் சாகாத விஷ கிருமிகள் இருக்கிறது. பன்றி ஒரு அருவருப்பான ஒரு மிருகம், அசுத்தத்தையும் அழுக்குகளையும் கழிவுகளையும் மனிதனுடைய மலத்தையும் சாப்பிடக்கூடியது. அதில் உள்ள புழுக்கள் தீயில வைத்து சுட்டாலும் அது சாவதில்லை. மீன்களிலும் கடலிலும் சுறா மீன் இருக்கிறது. அது அந்த கடலை சுத்திகரிக்கக்கூடியது, கழிவுகளை சாப்பிடக்கூடியது. நம்ம விரும்பி சாப்பிட்றோம் இறா, ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி அதை சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப டேஸ்டாக இருந்தாலும் அதில் ஹை கொலஸ்ட்ரால், அது உன்னுடைய இரத்த நாளத்தில் அது படிந்து உன்னுடைய ஆயுசை குறுக்கிவிடும். ஆகவே ஆண்டவர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, தன்னிடத்தில் அன்பு வைத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரமாணத்தை கொடுத்தார். பரிசுத்தமான ஆடு அது வெறும் புல்லையும் தலையும் தான் சாப்பிடும். மான்கள் அது புல்லையும் தலையும் தான் சாப்பிடும். மாடு ஒரு நாள் செத்த ஒரு பொருளையும் சாப்பிடாது, புல்லைத்தான் சாப்பிடும். புறா எப்போதும் தானியத்தை தான் சாப்பிடும். சுத்தமானவைகளை சாப்பிடும்படி ஆண்டவர் சொன்னார், அசுத்தமானவைகளை விலக்கும்படி அவர் கட்டளையிட்டார். ஆகவேதான் தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு போன போது ஒரு பக்கம் போஜனம், மறுபக்கம் திராட்சை ரசம்.
திராட்சை ரசம் குடிப்பது தவறல்ல, ஆனால் அது புளிக்க வைத்து மதுபானமாகி இருக்கும்போது, மதுபானம் மதியை மயக்கக்கூடியது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது இரத்த வர்ணமாய் இருக்கும்போது அதை பார்க்காதே, அது பாம்பை போல உன்னை தீண்டும், விரியனை போல உன்னை கடிக்கும். ஆகவே மதுபானத்தில் மதி மயங்குகிறவர்கள் ஒருவரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அல்ல. கனடா தேசத்துக்கு போகும்போது என்னோடு ஒரு பெரிய பிஷப் வந்தார். பெரிய சிலுவை போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஊழியக்கார அருகில் உட்கார்ந்து பயணம் மேற்கொள்ளுகிறேன். நல்ல ஒரு கிறிஸ்துவ புத்தகம் வாசித்து கொண்டு வந்தார். எனக்கும் வாசிக்க கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் ஏர் ஹோஸ்டஸ் ஒரு வண்டியை தள்ளி கொண்டு வந்தாங்க சாப்பாட்டுக்கு. கேட்டாங்க, ஒயிட் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா? அதுவரை நல்லா கடவுளை பற்றி பேசிட்டு வந்தவர் இந்த ஒயினை பார்த்தாரோ இல்லையோ, அவருடைய ட்ரெஸ்ஸை மறந்துட்டார். ஒரு பெரிய சிலுவை போட்டிருந்தார், அதையும் மறந்துட்டார். திரும்ப 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 வாங்கி வாங்கி குடிச்சு ஃப்ளாட் ஆயிட்டார். கனடா வந்தாச்சு, இறங்க வேண்டிய நேரம். பிஷப்பையா பிஷப்பையா உலுக்குனாலும் அவர் 3ஆம் வானத்தை தாண்டி எங்கேயோ போயிட்டார். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினார், என்னுடைய சரீரம் என் ஆண்டவருடைய ஆலயம், என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்பட விட மாட்டேன். அது ராஜாவின் போஜனமானாலும் சரி, திராட்சை ரசமானாலும் சரி, என் ஆவியானவர் என் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவருடைய ஆலயம். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை நான் சந்தோஷமாய் வைத்திருக்கணும். சிகரெட்டை ஊதி அந்த புகையில அவர் உள்ள திக்குமுக்காடக்கூடாது. எனக்குள்ளே ஒரு பரலோக விசேஷ விருந்தாளி அவர் தங்கியிருக்கிறபடியால் அவரை நான் எல்லா விதத்திலும் கனப்படுத்தி பாதுகாத்து கொள்ளணும். ஆகவே தானியேல் ஒரு பெரிய ஒரு தீர்மானம் பண்ணார். அவருக்கு தெரியும், தான் ஒரு அடிமையாய் கொண்டு வந்தவன், ராஜாவின் கட்டளைக்கு விரோதமாய் போய்விடக்கூடாது. ஏனென்றால் இன்னும் பாபிலோன் அவனுக்கு பிரஜ உரிமை இல்லை. எருசலேமிலிருந்து ஒரு சிறை பிடிக்க கொண்டு வந்தவன். அவனை பாபிலோன் யூனிவர்சிட்டியில் சேர்த்திருக்குது. அப்பதான் 3 வருஷம் படித்து கிராஜுவேட் ஆகணும். பாபிலோன்ல யுத்த வீரர்கள் நிறைய உண்டு, ஆனால் ஞானிகள் கிடையாது. IAS ஆபீசர்ஸ் கிடையாது. நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து ராஜகுமார்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது அவளை கொல்லல, அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய தேச மக்களுக்கு முரட்டாட்டமான யுத்தம் செய்ய முடியும், ஆனால் புத்தி கிடையாது. ஆகவே தேசத்தை அரசாளுகிற ஞானமுள்ள அவர்கள் இந்த யூத குலத்திலே தான் இருப்பார்கள். பகை நாட்டிலிருந்து கொண்டு வந்தாலும் அவர்களிலே சிறந்த ஒரு தன்மையை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ராஜா விரும்பினான். ஒரு செய்தி பேப்பரில் வாசித்தேன், அமெரிக்காவில் ஒரு கள்ளனை துரத்திட்டு போலீஸ் ஓடு, எல்லா பக்கத்திலையும் போலீஸ் அவனை துரத்துகிறது. ஆனா பார்த்தா எல்லா போலீஸ் ஓடுற வேகத்திலையும் அதிகமான வேகத்தோடு அவன் ஓடிட்டு இருக்கிறான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வாட்சை பார்த்தார். அவன் ஓடுற வேகத்தை பார்த்தார். அடே, ஒலிம்பிக் ரெக்கார்டை விட வேகமாக ஓடுறான். அவனை போலீஸில் சேர்த்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அந்த கள்ளனுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அடேப்பா கள்ளா கள்ளா ப்ளீஸ் தயவு செய்து ஓடாத நில்லு, உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறதில்லை.
உன்னை போலீஸ் ஃபோர்ஸில் சேர்த்துலாமான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஓடுறவன் எந்த கள்ளனையும் பிடிச்சிருவான். ஆகவே இனிமேல் நீ கள்ளனாராத, போலீஸ் ஆஃபீஸராயிரு. அந்த மாதிரி தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தாலும் அவனுக்குள்ள விசேஷ ஞானம் இருக்கக்கூடும். காரணம், அவன் ஒரு இஸ்ரவேலன், அவன் யூத குலத்தை சேர்ந்தவன், கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறவன். ஆகவே அவன் ராஜா கட்டளையை மீறுகிறதா கேட்டாலும் கூட அவன் நேர அந்த பிரதானிகிட்ட போய் சொல்றான், எனக்கு இந்த ராஜாவின் போஜனம் வேண்டாங்க, இந்த சிக்கன் 65 எனக்கு வேண்டாம், மட்டன் வறுவல் எனக்கு வேண்டாம், பீஃப் பிரியாணி எனக்கு வேண்டாம், ஆம்பூர் பிரியாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு வெஜிடேரியன் கொடுங்க போதும். அந்த பிரதானி சொல்லியிருப்பான், எப்பா வெஜிடேரியனில் என்னப்பா உடம்பு வந்துட போகுது, எலும்பும் தோலமாக போயிடுவா, எல்லாம் நான் வெஜிடேரியனில் தான் புரோட்டீன் இருக்கு. தானியேல் என்ன பதில் சொன்னாரோ தெரியல. பாருங்க, யானையை பாருங்க, அது நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா? யானை வெஜிடேரியன் தான். எவ்வளவு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மிருகத்தை பார்க்கலாம், யானை வஞ்சகம் இல்லாத பெரிய உருவமாக இருக்கு. ஆகவே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கலான்னு நினைக்கக்கூடாது. தானியேல் சொல்கிறாரு, எங்களுக்கு வெறும் பருப்பு சாம்பார் காய்கறி வாழைக்காய் பொரியல் வைங்க. சொல்கிறான், ராஜா கட்டளைக்கு நான் சரியாக கீழ்ப்படியலன்னா ராஜா ஒன்றை விட்டுருவார், என்ன பிடிச்சிக்குவார். நீ அவனுக்கு ஏன் போஜனத்தை கொடுக்கல, ஏன் திராட்சரசத்தை நீ ஏன் கொடுக்கல, பாபிலோனில் சிறந்த சாப்பாடு ராஜ சாப்பாடு அதை நீ ஏன் கொடுக்கல, ராஜா என்ன கொன்றுவான். நீ எலும்பும் தோலுமா இருந்து வாடி போய் இருந்து சுறுசுறுப்பு இல்லாமல் காணப்பட்டா ஏன் தலை உருண்டுரும். ஆனா தானியேல் சொன்னான், 3 வருஷம் எனக்கு ட்ரைனிங், ஒரு 10 நாள், அந்த 3 வருஷத்துல ஒரு 10 நாள் என்ன சோதித்து பாரு, என் முகம் எப்படி இருக்கிறதுன்னு பாரு. 10 நாள் தானே, 3 வருஷங்கிறது கிட்டத்தட்ட 1000 நாட்கள். 365 3ஆல பெருக்கி பாருங்க. அதுல ஒரு 10 நாள் என்ன சோதிச்சு பாருங்களேன். அந்த பிரதானி கண்களில் இரக்கம் கிடைத்தனால முதல் 10 நாள் நான் வெஜிடேரியன் கொடுத்து பார்க்குறேன், எப்படி உங்க முகம் இருக்கிறத பார்க்கிறேன். அந்த 10 நாள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்த தானியேலுக்காக ஆண்டவர் அதிக வைராக்கியம் உள்ளவராக இருந்து அவனோடு கூட ட்ரைனிங் பீரியடில் சேர்ந்த அவ்வளவு பேரை பார்க்கலாம், அவனுடைய முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம், களையுள்ள ஒரு முகம், ஒரு வசீகரமான ஒரு முகம், ஒரு உற்சாக ஆவி ததும்பி கொண்டிருக்கிற முகம். அந்த பிரதானிக்கு அவ்வளவு சந்தோஷம். சரியப்பா, நீ விரும்பினபடியே பருப்பு சாம்பாரை சாப்பிடு, உன் முகம் இவ்வளவு களையாக நீ மெயின்டைன் பண்ணா போதும். ஒரு மனிதனுடைய முகம் அவனுடைய இருதயத்தின் கண்ணாடி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் கர்த்தர் வீற்றிருப்பார் என்றால், நீதியின் சூரியன் உங்களுடைய அகத்தில் இருப்பாருன்னா உங்க முகம் பிரகாசிக்கத்தான் செய்யும். ஒருத்தன் சூரியனை முழுங்கிட்டு வந்திருக்கிறான், வயிற்றுக்குள்ள சூரியன் கிடக்கு, அந்த பிரகாசம் முகத்தில் தெரியுமா தெரியாதா? கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை அந்த முகம் வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அந்த முகம் வெளிப்படுத்துகிறது. நமக்குள்ளே கிறிஸ்து இருப்பார் என்றால்
அதை உலக ஜனங்கள் பார்க்கத்தான் செய்வார்கள். அப்படி அவங்க மரக்கறி சாப்பிட்டனால ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். பாபிலோன் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கிலும் அதிக ஞானமுடையவர்களாக இருந்தார்கள். 10 மடங்கு ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள். ராஜா என்ன என்ன சோதித்தாரோ பாபிலோன்ல கல்தேரை பார்க்கிலும், பாபிலோன்ல மற்ற அறிவாளிகளை ஞானிகளை பார்க்கிலும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தாய் இருக்க கண்டார்கள். எக்ஸாம் வச்சா மற்றவெல்லாம் 10 மார்க்கு 15 மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தா, தானியேலும் அவருடைய நண்பர்களும் 100க்கு 100 வாங்கி கொண்டே இருந்தார். நீங்க பரிசுத்தத்துக்காக ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கும்போது, நீங்க பரிசுத்தத்துக்காக கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு பரிசுத்தத்துக்காக நின்றார். ஆகவே அவர் சொப்பனங்களை காணக்கூடியவராகவும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராகவும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் ஜெயிலில் அவரோடு இருந்த 2 கைதிகள் சொன்னாங்க, ராத்திர நாங்கள் சொப்பனம் கண்டோம். தானியேல் சொல்லுகிறா, உன் சொப்பனத்தை சொல்லுங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை என்னோடு இருக்கிறது. கரெக்டாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். அதுக்கு பிறகு அதில் ஒருவன் விடுவிக்கப்பட்டான். ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் கண்ட போது பார்வோனிடத்தில் சொன்னான், இப்படி ஒரு மனுஷன் அந்த ஜெயிலில் இருக்கிறான், விசேஷ அபிஷேகம் பெற்றவன், ஆவின் நிறைவை பெற்றவன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். யோசேப்பின் உயர்வு ஒரு சின்ன ஆவியின் வரம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம், சிறைச்சாலையிலிருந்து நேர ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கு அடுத்தபடிக்கு உயர்த்திட்டு, உங்க வாழ்க்கையிலும் ஒரு சின்ன வரம் ஆப்ரேட் பண்ணா போதும். ஒரு சின்ன தீர்க்கதரிசன வரம், ஒரு சின்ன பிசாசுகளை துரத்துகிற ஒரு வல்லமை, ஒரு சின்ன அற்புதங்களை செய்கிற வல்லமை உங்களை கிரியை செய்தா போதும். அது உங்களை மென்மேலும் உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். யாகமாள் என்று திருவத்தியூரில் ஒரு ஊழியம் செய்கிற அம்மா, எனக்கு அவங்கள ரொம்ப பிரியம். அவங்க ஹோட்டல் பிஸ்னஸில் லாஸ் ஆகி, கடனுக்கு மேலே கடனாகி, குடும்பமாக தற்கொலை பண்ணணுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தீர்க்கதரிசன வரம், பில்லி சூனிய கட்டுகளை உயர்த்துகிற வரம், மேன்மையாய் உயர்த்திட்டு, உங்கள் சர்ச்சில் நான் போகும்போது 3000 பேர் இருந்தாங்க. 3 நாள் கன்வென்ஷன் பேச போனேன். அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சர்ச்சும் நிரம்பி வழிகிறது. 7 பிள்ளைகள், 7 பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு சபையும் நிரம்பி வழிகிற காரணம் அவர்களை கிரியை செய்கிற ஆவியின் வரம். பழைய ஏற்பாட்டில் சொப்பனங்கள், தரிசனங்கள் காண்கிற அந்த வரம், அதற்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம். சொப்பனத்தை காண்பது ஒரு கிருபை, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது ஒரு கிருபை. பழைய ஏற்பாட்டில் சொப்பனம் என்ற ஒரு மறைவான ஒரு மொழி. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு இணையான மொழி அந்நிய பாஷை பேசுவது. சிலருக்கு தான் அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் கிடைக்கிறது. சிலருக்கு தான் அந்த அந்நிய பாஷையை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரம் கிடைக்க பெறுகிறது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கானாலும் சரி, தானியேலுக்கானாலும் சரி, இந்த மறைபொருட்களை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே உள்ள யோசேப்பை எப்போதும் தானியேலோடு இணைத்து நாம் படிக்கணும். அதே போல புதிய ஏற்பாட்டில் தானியேலோட இயேசு கிறிஸ்துவை இணைத்து நம்ம படிக்கணும்.
தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தார். நீ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கேப்ரியேல் தூதன் வந்து சொன்னான். 3 முறை நீ கர்த்தருக்கு பிரியமானவன். கடைசி தடவை சொல்லும்போது நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் ஆனபடினால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே ஆண்டவர் உனக்கு உத்தரவை தந்து விட்டார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து உமக்கு பிரியமானதை செய்யணும், உம்மை மட்டும்தான் பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தி உம்மை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரியம் என் மேலே இருப்பதாக என்ன நீர் அழைக்கும் போதெல்லாம் பிரியமானவனே உம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். உன்னத பாட்டில மட்டுமே 9 முறை என் பிரியமே என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். 9 முறை என் பிரியமே, என் பிரியமே. ஆண்டவர் அவ்வளவு அன்போடு அழைக்கிறார். அவரையே பிரியப்படுத்த நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிந்திருக்கும் போது என்ன செய்த ஆண்டவர் பிரியப்படுவார்? எப்படி ஜெபம் பண்ண அவர் பிரியப்படுவார்? எப்படி உபவாசித்தால் அவர் பிரியப்படுவார்? எப்படி சுவிசேஷத்தை சொன்னால் அவர் பிரியப்படுவார்? நம்முடைய கண்கள் அவரையே பிரியப்படுத்த தீர்மானித்திருக்கும் போது தானியேல் 3 முறை, தானியேல் 9:23, 10:11 திரும்ப திரும்ப பிரியமான புருஷனாகிய தானியேலை, அதுபோல இயேசு கிறிஸ்துவும் கூட எப்போதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்தார். மறுரூப மலையில் பரலோகம் திறந்த ஆண்டவர் சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். இயேசு சொன்னார், நான் எப்பொழுதும் என்னுடைய பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க அவர் விடுவதில்லை, நான் தனியாக இருக்க அவர் விடுவதில்லை. ஞானஸ்நானம் பெறும்போது கூட பரலோகம் சத்தமிட்டு சொன்னது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பிரியப்படுத்த தீர்மானியுங்கள். தானியேலும் யூதா கோத்திரம்தான், இயேசுவும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். யூதா என்றால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். லேயாள் தன்னுடைய 4வது குமாரனுக்கு பெயர் வைக்கும்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்கிற அர்த்தத்தோடு கூட யூதா என்ற பெயரை வைத்தார். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர் எந்த கோத்திரம் முதலாவது யுத்தத்துக்கு போனோம், நியாயாதிபதி 1-3 யூதா கோத்திரம் முன்னால போகட்டும். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் வெளிப்படுத்தல் 5:5 அவர் யூதாவின் ராஜசிங்கமாயிருக்கிறார். தானியேலுக்கும் இயேசுக்கும் உள்ள அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு, தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டு ராஜாவின் முத்திரை அந்த கெபியிலே வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு ரோம அரசாங்கத்தின் முத்திரை அங்கே வைக்கப்பட்டது. தானியேல் அடுத்த நாள் காலையில் அந்த சிங்க கெபியிலிருந்து வெற்றி உள்ளவராய் வெளியே வந்தார். இயேசு 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து அவர் உயிருள்ளவராய் வந்தார். 2 பேரும் பல காரியத்தில் ஒற்றுமையை பார்க்கிறோம். தானியேலின் பரிசுத்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு சொல்லும்போது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியான பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு முன்மாதிரியான பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்து காண்பித்தார். நாம் பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடுகளை வைத்து போனார் என்று 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால்
யோசேப்பினால் பரிசுத்தமாய் வாழ முடியும்னா நம்ம எல்லாராலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, லஞ்சம் வாங்கித்தாங்க ஆகணும், நான் வக்கீலுங்க, பொய் சொல்லித்தான் ஆகணும், நான் கல்யாண தரகருங்க, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி கமிஷன் வாங்கித்தான் ஆகணும். அப்படி நீங்கள் வாங்கிறத விட நரகத்துக்கு போகிறே நல்லது. ஒன்று நரகம் வேணுமா அல்லது பரலோகம் வேணுமா? ரெட்டை கண்ணையை தான் நீ நரகத்துக்கு போகிற பார்க்கணும். ஒரு கண்ணை பிடுங்கி போட்டு ஆகுது, ஒரு கண்ணோடு பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் ஆண்டவர் சொன்னார். உலகம் எல்லா விதத்திலும் கரைப்படுத்த உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாலத்து மேலே ஒரு ஆடும் ஒரு பன்னியும் போய்கொண்டு இருந்தது. திடீர்னு பாலம் ஆடுனது, ரெண்டும் தொப்புனது. அந்த சாக்கடை கீழே பெரிய சாக்கடை, கூவ நதியை பார்க்கலும் 10 மடங்கு நாத்தம் பிடிச்ச ஒரு சாக்கடையில் ரெண்டும் தொப்புன்னு விழுந்துச்சு. ஆடி என்ன செய்துச்சு, உளுந்த வேகத்தில் வெளியே குதிச்சு வந்தது, உடம்ப சிலிச்சிச்சு. எல்லா சாக்கடையும் வெளியே கொட்டுற வரையிலும் அது விடலை, தன்னை சுத்திகரித்து கொண்டே இருந்தது. சாக்கடைக்குள்ள விழுந்த பன்னி நல்ல வெயிலில் ஏர் கண்டிஷன் குழு 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 ஊட்டியில் இருக்க மாதிரி, இதுவல்லவா சுகம், இதுவல்லவா சொர்க்கம், அது எழும்பி வர மாட்டேன்ட்டுது. தேவ பிள்ளைகள் சில பாவ சோதனையில் விழுந்தாலும் கூட, ஏன் விழுந்தேன் ஆண்டவரே, இனி அந்த பாவ சோதனை எனக்கு வரக்கூடாது, மனசாட்சியில் வாதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சிலுவைக்கு ஓடி வந்து ஆண்டவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் அந்த பரிசுத்த ஜீவித்துக்குள்ள அவங்க கடந்து வந்துடணும். பாருங்க, முழுக்க முழுக்க உப்பு கடலுக்குள்ளே ஒரு மீன் வாழ்ந்தாலும் கூட அதில் ஜீவன் இருக்கிற வரையிலும் முழு கடல்ல உள்ள கோடி கணக்கான டன் எடையுள்ள உப்பு அவனுடைய சின்ன சரீரத்துக்குள் பிரவேசிக்காதபடி அந்த மீன் தன்னை காத்து கொள்ளுகிறது. ஒரு மீனை கடலில் பிடிச்சி கடிச்சு பாருங்க, அதில் உப்பே இருக்காது. உப்பான கடலில் தான் பிறந்துச்சு, உப்பான கடலில் தான் வளர்ந்துச்சு. ஆனால் உப்பு தான் சரீரத்தில் புகிறதற்கு அந்த மீன் இடம் கொடுக்கல. அதுபோல் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம். நம்ம சுற்றி உள்ள ஜனங்களெல்லாம் அவருடைய நோக்கங்கள், நினைவுகள், பார்வைகள், பேச்செல்லாம் கீழ்த்தரமாக இருந்தாலோ, உனக்குள்ளே கிறிஸ்துவாகிய ஜீவன் இருப்பார் என்றால் இந்த உலக அசுத்தங்கள் உனக்குள்ளே உட்பிரவேசிக்காதபடி உன்னை பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவர். ஒரு தாமரை சேற்றிலேயே வளர்ந்து கொண்டிருந்தாலும், தாமரை இலையில நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பார்த்தீங்கன்னா அது அப்படியே வழிந்து ஓடி வந்துடும். ஒரு சாக்கடையில் வளர்ந்தா கூட ஒரு தண்ணியும் அந்த இலையில ஒட்டவே ஒட்டாது. ஏன் தெரியுமா? அந்த இலையில ஒரு எண்ணெய் பசை இருக்கிறது. தண்ணீரை சாக்கடையை ஒட்டாது விடுவதே இல்லை. நம்ம மேல ஒரு எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் அபிஷேகம் இருக்கிறது, எண்ணெயாகி ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமை பாபிலோன் மேற்கொள்ள முயற்சிக்கிறது, பாபிலோனை எருசலேம் மேற்கொள்ள முயற்சிக்கிறது. 2 பட்டணங்களுக்கும் உள்ளூர ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பி அவனை பாதுகாக்க நிற்கிறார். மறுபக்கத்தில் பாபிலோனின் ஆவியை போல சாத்தான் நின்று எப்படியாவது இவனை சோதனைகளை வீழ்த்துவது, எப்படியாவது இச்சைகளை விள வைப்பது, எப்படியாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுடைய பெருமை அவனுக்கு கொண்டு வர வேண்டும். சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறான். எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் உள்ளூர ஒரு போர்.
பாபிலோனை கட்டினவன் நிம்ரோத் என்று சொல்லப்பட்ட சிறந்த வேட்டைக்காரன் தான் விக்கிரகாராதனை கொண்டு வந்தவன். ஆனால் எருசலேமை ஆண்ட முதல் ராஜா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மெல்கிசேதேக், சாலமோனின் ராஜா, நீதியின் ராஜா, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், ஜீவனின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமானவர். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அந்த மெல்கிசேதேக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே மாம்சத்தில் இருந்தார் என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அவர்தான் நம்மை பரிசுத்தத்தை பாதுகாக்க உதவி செய்கிறவர். பாபிலோனின் ஆவிகளை, குழப்பத்தின் ஆவிகளை மேற்கொள்ள உதவி செய்கிறவர். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரை பாபிலோன் வந்து கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். வெளிப்படுத்தல் 18:2 சொல்லுகிறது, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களின் குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளின் கூடுமானது. பாபிலோன் என்னதான் அசுத்தமாக இருந்தாலும் தானியேல் தனக்குள்ளே ஒரு எருசலேமை ஸ்தாபித்து தன்னை சூழ ஒரு எருசலேமின் பிரசன்னத்தோடு அந்த பாபிலோனுக்கு சென்றார். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த புறஜாதியருடைய திருமண வைபவத்தில் கலந்துக்கிட்டாலும் உங்களை சூழ ஒரு பிரசன்னத்தோடு செல்லுங்க. பாபிலோனிலே எருசலேமோடு கூட, எருசலேம் தேவனோடு கூட, எருசலேமில் உள்ள தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட தானியேல் துணைந்தது போல அந்த பிரசன்னம் எப்போதும் உங்களோடு இருக்கும்போது எந்த பாவ சோதனைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் பாபிலோனுக்கு போன பிறகும் தானியேல் தன்னுடைய வீட்டின் மாடியில் உள்ள அந்த மேல் வீட்டு அறையினுடைய ஜன்னல்களை 400 மைலுக்கு அப்பால் இருக்கிற எருசலேம் பார்த்திருக்க முடியாது. 400 மைல் தூரம் கண்ணுக்கு எட்ட முடியாது. இந்த திசையில் தான் எருசலேம் இருக்கிறது, என் ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறது. சாலமோன் சொன்னார், இந்த எருசலேமுக்கு நேராய் உங்களுடைய ஜன்னல்களை திறந்து வைத்து எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நேராய் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளும் அவருடைய கண்கள் பார்க்கிறவைகளுமாயிருக்கும். எருசலேமை தன்னோடு கூட வைத்து போனார். எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் உள்ளூர ஒரு போர். இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் பாபிலோனுள்ள அல்லது பாக்தாத், ஈராக், சதாம் ஹுசைனுக்கும் ஒரு பெரிய போர் வந்தது. அந்த போரில் சதாம் ஹுசைன் என்ன அனௌன்ஸ் பண்ணார், இது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாய் நடக்கிற ஒரு போர் என்று. அந்த பாபிலோனை ஆவிகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கிறிஸ்தவர்களோடு ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. பாபிலோனில் இருந்தாலும் ஏசாயா 48:14 என் சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாபிலோனில் குடியிருந்தாலும் தேவ சித்தத்தின்படி ஒரு மனுஷனால நிறைவேற்ற முடியும். பாபிலோனிலும் ஒருவன் பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தம் என்பது நீங்கள் எடுக்கிற முயற்சி அல்ல, நீங்கள் கையாளுகிற வழிமுறையும் அல்ல. பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. நீங்களும் ஆண்டவரும் இணைந்து மேற்கொள்ளுகிற ஒரு முயற்சி தான் பரிசுத்தம் என்பது. எந்த மனுஷனாலும் தன்னுடைய திறமையினால் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன் அவனுடைய கையை பிடித்து அவனை வழி நடத்துகிறார். சோதனை வரும்போதெல்லாம் சோதனைக்கு தப்பும்படியான மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். இறைவனும் மனிதனும் இணைந்து மேற்கொள்ளுகிற ஒரு முயற்சி. மனிதனுடைய உள்ளத்தில் பரிசுத்தமான வாழணும். ஒரு தடவை கூட நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது,
ஆண்டவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. உன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை கனம் பண்ணுவார். நான் பரிசுத்தமாக வாழ்வேன்னு தீர்மானிச்சிட்டு ஊர்க்கதை வெட்டி கதை ஊழியக்காரர்களை பற்றி அது இது பேசி தெரிஞ்சேன்டா, நீ பரிசுத்தத்தில் வைராக்கியம் இல்லைன்ற அர்த்தம். நீ பரிசுத்தமாக வாழ்வேன்ட்டு சாயங்காலம் படுக்கிற முன்னால் டிவியை போட்டு அந்த நடிகையோட கூத்து, இந்த நடிகையோட டான்ஸு, அந்த செத்து போன நடிகரெல்லாம் உள்ளே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எங்கே தேவ பிரசன்னம் இருக்கும், எங்கே பரிசுத்தம் உங்கள் வீட்டில் இருக்கும்? ஒவ்வொரு நடிகை பின்னாலும் இச்சைகளின் ஆவி தான் நிற்கும். இச்சைகளின் ஆவி அவங்கள பிடிச்சி தான் உலக மக்களை பாதாளத்துக்கு எடுத்துட்டு போகிறது. ஒரு சிறந்த ஒரு நடிகன் மறிக்கும்போது அவன் ஆவி கீழே இறங்கும்போது ஒரு பரிசுத்தவான் சொன்னா, அவனை சூழ எண்ணற்ற வாலிபர்கள் நரகத்தில் கடந்து தவிச்சவங்க அவனை பிடிச்சி கிளின்னு கிழிச்சாங்க. ஒன்னால தான் பாரு, நீ என்ன ஆபாசமாக நடிச்ச, உன் படத்தை பார்த்து தான் நான் சீர்கிட்டு போனேன். என் மூளைக்குள்ள இச்சின் ஆவி, இங்கே அவனுக்கு பெரிய வரவேற்று, இங்கே அவனுக்கு ஒரு பெரிய மாலை. ஆனால் பரலோகத்தில் அவ்வளோ வாலிபர்கள் துடித்து கொண்டு அவ்வளவு அவனை பிடிச்சு வாதிச்சாங்களாம். பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் செய்ய தீர்மானிங்க. யோபு பக்தன் இவ்விதமாய் சொன்னான். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்க்கணும். அந்நிய கண்களில் என் கண்கள் தான் அவரை காணும். அவர் கடைசி நாள் இந்த பூமியின் மேல் நிற்பார். என் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நான் பார்க்கணும்னா என் கண்களில் பரிசுத்தம் இருக்கணும். யோபு 31:1 சொன்னார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஒரு கன்னிகையின் மேலே அல்லது ஒரு வாலிபன் மேலே நான் நினைப்பாய் இருக்கவே முடியாது. ஒரு வௌவாலுடைய ரெக்கையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் கூட, உங்களுடைய கண்களில் இச்சைங்கிற ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் கூட கர்த்தருடைய மகிமையான வருகையில் அவரை சந்திக்க முடியாமல் போயிடும். உங்கள் பரிசுத்தமாக நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் 2 கண்ணால் உலகத்தை பார்க்கலாம், ஆனால் உலகத்தார் 1000 கண்களால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் கிறிஸ்தவன், இப்படி எப்படி பேசுகிறான், எப்படி நடக்கிறான், இவன் லஞ்சம் வாங்குறான். சீ, நீ ஒரு கிறிஸ்தவனா? மற்றவன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு கிறிஸ்தவன் அத்தனை கண்கள் கூர்ந்து நோக்குகிறது. பாதாளத்தில் உள்ள சாத்தான் கூர்ந்து நோக்குகிறான். 33 கோடி அசுத்த ஆவிகளும் பிசாசுகளும் உங்களை கூர்ந்து நோக்குகிறது. பரலோக தேவன் உங்களை கூர்ந்து பார்க்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்றால், அதனால தான் இதை சொல்லுகிறார், நான் தீட்டுப்படுவதில்லை. ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் தீட்டுப்படுவதில்லை. தீட்டுங்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆத்துமாவை தீட்டுப்படுத்துங்க. விக்கிரங்கள் படைச்சது சாப்பிட்டது உன் ஆத்துமாவை, உன் இருதயத்தை தீட்டுப்படுத்தும். வேதத்தில் முதல் முறை தீட்டுங்கிற வார்த்தை யாக்கோபின் மகா தீனாள்னு ஒரு பொண்ணு ஆவாரட்டை சடை போட்டுட்டு பூ வச்சு நகர பெண்களெல்லாம் அப்படி பார்க்குறக்கு ஊர்வலம் வந்தாளாம். வந்தால் கூட ஒரு பிரதரை கூட்டு வர்றது, வந்தால் தாயை கூட்டு வர்றது, தனியாக தான் போவேன். அங்கே சீகேம் என்ற வாலிபன் அவளை பிடிச்சி அவளை தீட்டுப்படுத்தி கற்பழித்து, அதுக்கு பிறகு அந்த தீனாளை பற்றி பைபிளில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு தீனாளுங்கிற வார்த்தை தான் டயானான்னு மாற்றுது. ஒரு டயானா இளவரசியாக இருந்தவோ அவருடைய பரிதாபமான நிலைமை நமக்கு தெரியும். உங்களுடைய ஆவிக்குரிய கற்பை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு தடவை கூட நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, ஒரு தடவை கூட விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாது. அப்படி உங்களுடைய பேரை அவமதிக்கிறத விட அதுக்கு முன்னாலேயே என்ன எடுத்துக்கிடும். என்னுடைய ஆண்டவர் தூஷிக்கப்பட, அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. நான் அந்த கற்பை இழந்து விடக்கூடாது. யாக்கோபுடைய மகன் ரூபனை குறித்து
49 அதிகாரம் ஆதியாகமம் 3 வசனத்தை சொல்லுகிறார். நீ உன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறி அதை நீ தீட்டுப்படுத்தினாயே. மூத்த மகன்தான். தகப்பன் அவனை சபித்து சொன்னான், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரு தகப்பனுடைய வாயிலிருந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு சாபம் வருகிறது. தன்னுடைய சித்திய தகப்பனுடைய மருமனை ஆட்டிய தீட்டுப்படுத்தினவன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனத்துல தீட்டுள்ள ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, தீட்டையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், தீமோத்தேயுவே, உன்னுடைய வாலிப பிராயத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், சுத்தவானாக நீ உன்னை காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:23, 1 தீமோத்தேயு 4:12 அவர் சொல்லுகிறார், நீ மற்ற வாலிபர்களுக்கு கற்பிலே பரிசுத்தத்திலே ஒரு முன்மாதிரியாக, உன்னுடைய ஜீவனையே போனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளும்படி நீ அவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கும். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கர்த்தருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்று ரோமர் 6:14 வாசிக்கிறோம். தானியேலினுடைய அவ்வளவு உயர்வுக்கு காரணம், அத்தனை ராஜாக்கள் வந்தார்கள் போனார்கள், தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் அவருடைய அஸ்திபாரத்தை பரிசுத்தத்திலே போட்டார். ஆவிக்குரிய கற்பை அவ்வளவு கனம் பண்ணினார். 16 வயதிலே பாபிலோனுக்கு போய் ஏறக்குறைய 90 வருடம் வரையிலும் ஏறக்குறைய 5-6 ராஜாக்களுக்கு அவர் பிரதம மந்திரியாக இருந்தார். ஒரு கரை திரையில்லாமல் கடைசி வரை தன்னை பாதுகாத்து கொள்ள. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போய் தானியேல் 1 அதிகாரம் முழுவதும் வாசிங்க. எப்படி சிறையிருப்பில் உள்ளே வந்தார், எப்படி தீட்டுப்பட மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்தார், எப்படி ராஜாவின் போஜனத்தால திராட்சை ரசத்தை பருகாம இருந்தாலும் எப்படி அவருடைய முகம் களையுள்ள முகமாய் இருந்தது, ஆண்டவர் எப்படி அவருக்கு வைராக்கியமாய் இருந்து அவரை பாபிலோனில் உயர்த்தினார், ஞானத்தின் அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்தார், எப்படி பாபிலோனில் எல்லா ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனாய் இருந்தார், ராஜா என்னென்ன கேள்வி கேட்டு ஞானத்துக்கு அடுத்த விஷயத்தில் அவரை சோதித்தானோ அவ்வளவு காரியத்திலும் அவர் தலை சிறந்து விளங்கினார். இதுதான் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் 2வது அதிகாரம் ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள ஒரு அதிகாரம். அங்கே நேபுகாத் நேச்சார் வரப்போகிற 5 காலங்களை குறித்து ஒரு பெரிய சிலை உள்ள 5 உலோகங்களின் மூலமாக எப்படி அது கடைசி காலம் வரைக்கும் அது வருகிறது, நம்முடைய காலத்தில் எப்படி அது நிறைவாறுகிறது, பாபிலோன் பொன்னான தலையாய் விளங்கினது, கழுத்தும் மார்பும் வெள்ளியினால் செய்யப்பட்டது, மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது, வயிறு எப்படி வெண்கலத்தால் செய்யப்பட்டது, கிரேக்க மகா அலெக்சாண்டர் ஸ்தாபித்த கிரேக்க ராஜ்யம் எப்படிப்பட்டது, இரும்பை போல இருந்த ரோம சாம்ராஜ்யம் இயேசு வரும்போது ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. நம்முடைய நாட்களில் இரும்பும் களிமண்ணும் கலந்த கூட்டணி,
டிஎம்கே யார் யாரெல்லாம் கூட்டு சேருது, ஏடிஎம்கே எல்லாம் கூட்டு சேருது, பிஜேபி எதிலெல்லாம் கூட்டு சேருது. இப்படி கூட்டணி ஆட்சிகள் அமைக்கும் போது கையினால் பேர்க்கப்படாத கல்லாகி இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யங்களை எப்படி மோதி அடிப்பார், எப்படி கர்த்தருடைய வருகை இருக்கும். ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ளே அடுத்த வாரம் நாம் செல்ல போகிறோம். ஆகவே 1ஆம் அதிகாரத்தையும் வாசித்து விட்டு வாருங்கள், 2ஆம் அதிகாரத்தையும் வாசித்து விட்டு வாருங்கள். அப்பொழுது நான் விளக்கி சொல்லும்போது, ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்.